பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா விஏஓ அசிஸ்டன்ட், ஸோ கிராம உதவியாளர் சம்மந்தமான ரெகுலர் அப்டேட்ஸ் நம்ம சேனலை வந்து பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் பார்க்கும்போது 2299 கிராம உதவியாளர் காலியிடங்கள் நிரப்புறதுக்கான நடைமுறைகள் என்ன அப்படின்றது ஆட்சியாளர்களுக்கு தமிழக அரசு கடிதம் மூலியமாக வந்து அறிவுறுத்தியிருக்காங்க. எப்போ இதற்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிடணும், எத்தனை தேதிக்குள்ளே வந்து முடிக்கணும் அப்படின்ற இன்டிமேஷன் எல்லாமே இந்த செய்திக்குறிப்பின் வழியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம தொடர்ந்து இந்த மந்தில் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா விஓ அசிஸ்டன்ட் சம்மந்தமான அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே வந்துட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜிஓ காலியிடங்கள் நிரப்புறதுக்காக வந்து இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. அதற்கு பிறகு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஸோ இப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணி ரெக்ரூட்மெண்ட் நடத்தணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதற்கு பிறகு இப்போ மூன்றாவது கட்டமாக 2299 கிராம உதவியாளர் பணியிடங்கள் நிரப்ப நடைமுறை, இந்த என்ன நடைமுறையை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு வந்து கடிதம் மூலியமாக அனுப்பியிருக்காங்க. ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. தமிழ்நாடு முழுவதும் 3 ஆண்டுகளுக்கு மேலாக காலியாக உள்ள 2299 கிராம உதவியாளர் காலியிடங்கள் நிரப்ப நடைமுறைகளை மாநில அரசு வெளியிட்டுள்ளது. இதற்கான கடிதத்தை அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் வருவாய் நிர்வாக ஆணையர் எம் சாய்குமார் அனுப்பியுள்ளார். அவரது கடிதத்தின் விவரம்: தமிழ்நாடு முழுவதும் காலியாக உள்ள இந்த காலியிடங்கள் நிரப்புறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி வட்டார அளவில் செய்தித்தாள்களில் விளம்பரங்கள் வெளியிடப்பட்டு காலியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் சொல்கிறாங்க. ஸோ எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் இருந்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றது நீதிமன்றத்தினுடைய உத்தரவு. ஸோ அதே மாதிரி தான் இதை ஃபாலோ பண்ணி இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் செய்தித்தாளில் வந்து வெளியிடுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. காலியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு நடவடிக்கைகளை ஜூலை முதல் வாரத்துக்குள் முடிப்பது அவசியமாகும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வெளியிடுறத ஜூலை முதல் வாரத்துக்குள்ளாரவே, ஃபஸ்ட்டு வீக்குள்ளாரவே முடிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வீக்குள்ளார நோட்டிஃபிகேஷனுடைய பணிகளை வந்து முடிக்கணும் அப்படின்றது இதனுடைய செய்திக்குறிப்பு மூலிமா வெளியே வந்திருக்கு. நமக்கு அப்படி பார்த்தோம்னா இந்த லாஸ்ட் வீக்லேருந்தே இதனுடைய அஃபிஷியல் அப்டேட்ஸ்ன்றது நமக்கு வந்து கிடைக்கும். வட்டார அளவில் செய்தித்தாள்களில் விளம்பரங்கள் வெளியிடப்பட்டு காலியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும். காலியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு நடவடிக்கைகளை ஜூலை முதல் வாரத்துக்குள் முடிப்பது அவசியமாகும். பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிக்கை வெளியிடப்பட்டு 30 நாட்களுக்குள் விண்ணப்பங்கள் பெறப்பட வேண்டும். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் மூலியமாக தான் போன முறை வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த முறை எப்படி இருக்குன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். விண்ணப்பங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட்டு 30 நாட்களுக்குள்ளே அப்ளிகேஷனை வந்து வாங்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கிராம உதவியாளர் பணிக்கு எழுத்து மற்றும் வாசிப்பு திறன் அத்தியாவசியமாகும் அப்படின்றதுனால தேர்வுக்கான விண்ணப்பங்கள் தேர்வுகளிடம் பெறப்பட்ட தேதியிலிருந்து 10 தினங்களுக்கு இந்த தேர்வுகள் அழைப்பு கடிதத்தை அனுப்ப வேண்டும். ஸோ இந்த அப்ளிகேஷன் முடித்ததுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ப்ளஸ் வந்து இன்டர்வியூன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. வாசித்தல் திறனும் இந்த ரீடிங் கெப்பாசிட்டியும் இது எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃப் மாதிரி டைப் பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் பார்த்து ஒரு பேப்பரில் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனுடைய பேப்பர்லேயே கொடுத்துருக்கிற பேராகிராஃப் பேப்பர்லேயே எழுதுகிற மாதிரி இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பேப்பரில் கூட எழுத சொல்லலாம். ஸோ இது வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதை வந்து நோட்டிஃபிகேஷன் வந்த 10 நாட்களுக்குள்ளே பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தகுதியான அனைத்து தேர்வுகள் நேர்முக தேர்வுக்கு அழைப்பு கடிதம் சென்றுள்ளதா என்பதை உறுதி செய்து 21 நாட்களுக்குள் வாசிப்பு மற்றும் எழுத்து தேர்வு நடத்த வேண்டும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கான 1 மந்த்து, இந்த ஒரு ப்ராசஸ்க்கு ஒரு 25 டேஸு, மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 2 மாத காலம் இதனுடைய ப்ராசஸ்க்கே வந்து எடுத்துக்கிறாங்க. நேர்முக தேர்வை நடத்த வேண்டும். அதைத் தொடர்ந்து தேர்வு செய்யப்பட்ட தேர்வுகளின் பெயர் பட்டியலை வெளியிடலாம் சொல்லியிருக்காங்க. இதனுடைய ப்ராசஸ் முடிக்கிறதுக்கு எக்ஸாக்டாக வந்து நமக்கு 2.5 months ஆகும். ஸோ 2.5 மாதம், ஆகஸ்ட் மாதத்தில் இதனுடைய முடிவுகள் அப்படின்றத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அஃபிஷியலாக இதனுடைய இன்டிமேஷனை அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தமிழக அரசு கடிதம் மூலியமாக வந்து அனுப்பியிருக்காங்க. மாவட்ட வாரியாக இதனோட நோட்டிஃபிகேஷன் நமக்கு கம்மிங் வீக்லேயே, ஸோ கம்மிங் மண்டேலேருந்து கூட நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இல்லை ஃப்ரைடேயில் கூட வந்து நோட்டிஃபிகேஷன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன், ப்ரியாரிட்டி என்ன, கம்யூனல் வைஸாக வேகன்சிஸ் எவ்வளோன்றதையும் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறோம். தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ மற்ற மாவட்டங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்தாலுமே நம்ம சேனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.